இதே தான் வந்து கேர்ள்க்கும். இதே வந்து பாய் இங்க இருக்காங்க, கேர்ள் வெளிநாட்ல வேலை பண்றாங்க. ப்ரொசீடிங்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். 100% 2 பேருக்கும் சட்டத்துல எந்த விதமான பாகுபாடும் கிடையாதுன்னு திருப்பி திருப்பி நிச்சயமாக. சொல்லிட்டு இருக்கு. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அவங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களுக்கு இவங்களுக்கும் இருக்கு. இவங்களும் பவர் ஏஜென்ட் வழியா இங்க நடத்தலாம். எவிடன்ஸ் குடுக்க மட்டும் நேரடியா வந்துரணும். ஸோ என்னென்ன பவர் இவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறத, அந்த பவர் டாக்குமெண்ட்ல வந்து அவங்க கிளியரா எழுதியிருக்கணும் அது. நீங்க ஏதாவது பார்த்த என்ஆர்ஐ மேரேஜஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனது? சட்டம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு மெயின்டனன்ஸ் லாஸ் எல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரிலயும் டிஃபர் ஆகும். இப்ப எனக்கு ஒரு கேஸ்ல வந்து ஆஸ்திரேலியால இருக்காரு ஹஸ்பண்ட். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஊர் சட்டப்படி மெயின்டனன்ஸ் வந்து நாங்க இப்படி தான் குடுப்பாங்க. அதாவது ஈக்குவலா ஷேர் பண்ணுவாங்க சில கண்ட்ரீஸ்ல. வந்து 2 பேரோட காமன் பூல்ல காமன் போட்டுட்டு இன்கம். 2 பேரோட இன்கமையும் காமனா போட்டுட்டு ஈக்குவலா 50% 50%ன்னு பிரிப்பாங்க. இப்போ இது வந்து இங்க கம்மியா இருக்கும். இப்ப இந்தியால வந்து என்னன்னா, இந்த மாதிரி காமன் பூல் மெத்தட் எல்லாம் கிடையாது மெயின்டனன்ஸ்ல. இவங்களோட தேவை என்ன இருக்கு? அதாவது ம். பெண்ணோட தேவை என்ன இருக்கு? ம். அவங்களுக்கு எவ்ளோ இன்கம் இருக்கு? அதுல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது எவ்ளோ? ஸோ இவரோட இன்கம் என்ன இருக்கு? இவரால என்ன இவங்களுக்கு குடுக்க முடியும்? இப்படி தான் வந்து இங்க நம்ம மெயின்டனன்ஸ பார்த்துட்டுருக்கோம். இப்ப சில கண்ட்ரீஸ்ல அப்படி கிடையாது. அவங்களோட டோட்டல் ப்ராப்பர்ட்டீஸ போட்டு ம். ப்ராப்பர்ட்டீஸ் அப்படியே 50%. ஸோ அப்ப அவங்கலாம் என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, இந்த மெயின்டனன்ஸ் ஓரியன்டடா தான் நெறைய பேர் எங்க டைவர்ஸ் போடுறதுன்னே முடிவு பண்றாங்க. ம்.